சனாதன உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எங்கள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போந்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மறை தந்த தவ முனிவன். பாரத திருநாட்டில் தோன்றிய பல்லாயிரம் மகான்கள் அமைதியின்றி அஞ்ஞான இருளில் தவிக்கும் உலகோர்க்கு ஒளி விளக்குகளாக திகழ்கின்றனர். அவர்கள் வாழ்ந்த தூய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதும் அவர்கள் காட்டிய பாதையில் நடப்பதுமாகிய ஒன்றே உலகினை காக்கும் வழியாகும். தமிழ்மறை, பொய்யாமொழி, உலக பொதுமறை என்றெல்லாம் சிறப்பிக்கப் பெற்றுள்ள திருக்குறள் ஓர் இந்து சமய நூலாகும். திருவள்ளுவர் பிறந்த இடம் மயிலாப்பூர், திரு மயிலை எனப்படும். குழந்தையிலேயே அனாதையாகிவிட்ட திருவள்ளுவரை ஒரு தம்பதியர் எடுத்து வளர்த்தனர். திருவள்ளுவருக்கு வயது வந்ததும் தம்மை வளர்த்த தம்பதியருக்கு நன்றி கூறிவிட்டு ஒரு மலைப்பகுதியில் சென்று தவம் செய்து பல சித்திகள் பெற்றார். தமது சித்தியினால் ஒரு கொடுமையான வேதாளத்தை அளித்தார். இதில் மகிழ்ச்சியுற்ற மார்க்கசகாயர் என்ற செல்வந்தர் தமது மகள் வாசுகியை வள்ளுவருக்கு மணமுடித்து வைத்தார். ஏலேலசிங்கர் என்ற செல்வந்தரிடம் நூல் வாங்கி ஆடைகள் நெய்து மனைவியுடன் வாழ்ந்து வந்த அவரது பெருமையை உணர்ந்து பலர் அவருக்கு சீடராயினர். ஏலேலசிங்கரும் அவருக்கு சீடரானார். ஒருமுறை ஏலேலசிங்கரின் கப்பல் தரை தட்டியது. எவ்வளவோ முயன்றும் கப்பலை அசைக்க முடியவில்லை. திருவள்ளுவர் வந்து கப்பலை தொட்டார். ஏலையா என்று சொல்லி இழுக்கச் சொன்னார். கப்பல் நகர்ந்தது. ஒருமுறை மழையின்றி பெரும் பஞ்சம் வந்தது. திருவள்ளுவர் ஏலேலசிங்கரிடம், உன்னிடமுள்ள நெல்லையெல்லாம் வாங்கின விலைக்கு குறுணி அதிகமாக விற்க வேண்டும் என்றார். நெல் கூண்டு குறையாமலே இருந்தது. பருவமழை பெய்து பஞ்சம் நீங்கியது. ஏலேலசிங்கரிடம், உன்னிடமுள்ள நெல்லை குறைய விற்பாயாக என்றார். ஒரே நாளில் நெல் தீர்ந்து விட்டது. உடனே நெல் விற்பனையில் கிடைத்த பொருளை பொன்னாக்கி கடலில் எறிக என்றார். மறுபேச்சின்றி ஏலேலசிங்கர் அப்படியே செய்தார். மீனவர்கள் கடலில் பிடித்த மீனை அறுக்கையில் கல் போன்றதோர் கட்டி ஒன்று கிடைத்ததால் அதனை ஏலேலசிங்கரிடம் சேர்ப்பித்தனர். ஏலேலசிங்கர் கடலில் எறிந்த பொன்னை ஒரு மீன் விழுங்கியிருந்தது. அது அவரிடமே திரும்பி வந்தது. அதிலிருந்து ஏலேலசிங்கன் பொருள் 7 கடல் போனாலும் திரும்பி வரும் என்ற பழமொழி உண்டாயிற்று. இக்காலத்தில் மதுரையில் சங்க புலவர்கள் செருக்கு மிகுதியால் ஏனைய புலவர்களை அவமதிக்கத் தொடங்கினர். அப்போது திருவள்ளுவர் 1330 பாக்களை கொண்ட திருக்குறளை இயற்றினார். ஔவையாருடனும் இடைக்காடருடனும் மதுரை வந்து பாண்டியன் அவையினில் திருக்குறளை அரங்கேற்றினார். அனைவரும் திருக்குறளே தமிழ்மறை என்று போற்றினர். சங்க புலவர்களும் செருக்கு நீங்கி திருவள்ளுவரை வணங்கினர். அவர்கள் ஒவ்வொருவரும் திருக்குறளுக்கு சிறப்பு பாயிரமாக ஒவ்வொரு வெண்பா பாடினர். அவை திருவள்ளுவ மாலை என்று பெயர் பெற்றன. பின்னர் திருவள்ளுவர் திரு மயிலை சென்று வாழ்ந்தார். அவரது மனைவி வாசுகி அம்மையார் கற்புக்கரசியாக திகழ்ந்தார். அந்த மாதரசியின் வாழ்வு பாரத பெண்களின் பண்புக்கு சிறந்ததோர் எடுத்துக்காட்டாகும். ஒரு நாள் திருவள்ளுவருக்கு பழைய சோறு கொடுத்தாள் மனைவி. அவர் வாசுகி அம்மையாரிடம் சோறு சுடுகிறது என்றார். உடனே அந்த மாதரசி விசிறி எடுத்து வந்து வீசலானார். ஒரு நாள் பகல் வேளையில் நெசவு செய்து கொண்டிருக்கையில் நூற்குழல் தவறி விழுந்துவிட்டது. அவர் மனைவியிடம் நூற்குழல் எடுக்க வேண்டும், விளக்கு கொண்டு வா என்றார். உடனே அவ்வம்மையார் விளக்கு கொண்டு வந்து குழலை தேடலானார். வேறொரு நாள் வாசுகி கிணற்றிலிருந்து தண்ணீர் முகந்து கொண்டிருக்கையில் திருவள்ளுவர் வாசுகி என்று அழைத்த குரல் கேட்டு அப்படியே குடத்தை விட்டுவிட்டு ஓடோடிச் சென்றாள். குடம் பாதி கிணற்றில் அப்படியே நின்றது. திருவள்ளுவர் உணவு அருந்தும் போதெல்லாம் மனைவியிடம்,
ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அதன் பக்கத்தில் ஒரு ஊசியும் வைக்கும்படி கூறி வந்தார். அந்த அம்மையாரும் ஏன், எதற்கு என்று கேட்காமல் அவ்வண்ணமே செய்து வந்தார். காலம் கடந்தது. வாசுகி அம்மையார் மரணப்படுக்கையில் கிடந்தார். திருவள்ளுவர் அருகில் அமர்ந்து கொண்டு, வாசுகி, உனக்கு என்ன வேண்டும் சொல் என்று அன்புருக கேட்டார். அதற்கு அவ்வம்மையார், நான் அமுது படைக்கும் போது தண்ணீரும் ஊசியும் கேட்பீர்களே, அது எதற்கு என்று அறிய விரும்புகிறேன் என்றார். அதற்கு திருவள்ளுவர், வாசுகி, நீ சோறு பருமாறுகையில் தவறி விழும் சோற்று பருக்கையை ஊசியினால் எடுத்து கழுவி உண்பதற்கே அவ்வாறு சொன்னேன். ஆனால் ஒரு வேளை கூட அதற்கு அவசியம் ஏற்படவில்லை என்றார். அதன் பின் அந்த அம்மையார் நிம்மதியாக இறைவனடி சேர்ந்தார். என்னே பாரத பெண்களின் மாண்புமிகு பண்பு! சில காலம் சென்று திருவள்ளுவர் சமாதியானார். அந்த புனித தலம் சென்னையில் மயிலாப்பூரில் உள்ளது. திருக்குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் ஆதிபகவன், வாலறிவன், மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமையிலான், இறைவன் ஐந்தவித்தான், அறவாளி அந்தணன், என் குணத்தான் என்று இறைவனை அழைக்கின்றார் வள்ளுவர். வேதங்கள் கூறும் இறைவனின் இலக்கணங்களை அவரும் காண்பிக்கின்றார். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 இந்து சமய உறுதி பொருட்களை நன்கு விளக்குகின்றார். இந்து சமயம் கூறும் கர்ம கோட்பாட்டை தெளிவாய் விளக்குகின்றார். கடவுள் கோட்பாட்டை புத்த சமண சமயங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்ம கோட்பாட்டை இன்றைய கிறிஸ்தவ இஸ்லாம் சமயங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் கோட்பாடும் கர்ம கோட்பாடும் இந்து சமயத்தின் முக்கிய அம்சமாகும். இந்து சமயத்தின் கடவுள் கோட்பாடு, கர்ம கோட்பாடு மற்றும் 4 உறுதி பொருட்கள் ஆகியவற்றை நன்கு விளக்கும் ஓர் இந்து சமய நூலாக திருக்குறள் விளங்குகிறது. நன்றி, வணக்கம்.